மைனரோட தனிப்பட்ட சொத்து அதை இயற்கை கார்டியன் அதாவது தந்தை விற்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மைனரோட தனிப்பட்ட சொத்தை இயற்கை கார்டியன் தந்தை அல்லது தாய் இவங்க விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது 5 வருஷத்துக்கு மேல் லீஸுக்கு விடவோ கூட முடியாது. மைனரோட சொத்தை சட்ட கட்டுப்பாட்டை மீறி அவங்க விற்கிறாங்க அப்படின்னா, அதை மைனர் நினைத்தால் ரத்து செய்யலாம். ஒருவேளை மைனரோட சொத்தை மைனரோட நலனுக்காக விற்க வேண்டி இருந்தது அப்படின்னா, அந்த சொத்து எந்த மாவட்டத்தில் இருக்குதோ அந்த மாவட்டத்தோட நீதிமன்றத்தை அணுகி அங்கு அனுமதி வாங்க வேண்டும். அந்த நீதிமன்றத்தில் அனுமதி கிடைக்கல அப்படின்னா அவங்க மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஒருவேளை மேல்முறையீட்லேயும் அனுமதி கிடைக்கல அப்படின்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அதேபோல் நீதிமன்ற அனுமதியை பெறாமல் மைனரோட சொத்தை அந்த மைனரோட தந்தை கார்டியனாக இருந்து விற்றுட்டாரு அப்படின்னா, அந்த கிரயத்தை அந்த மைனர் 18 வயது முடிந்தவுடன் அவர் மேஜர் ஆகிட்டார் அப்படின்னா, அவர் 21 வயதுக்குள் அந்த கிரயம் செல்லாது அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போடலாம். அதேபோல் அந்த சொத்தானது விற்கப்பட்டது மைனரோட நலனுக்குத்தான் அப்படின்னு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது மைனரோட நலனுக்காக இல்லை அப்படின்னு ஒருவேளை தெளிவான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கிரயப்பத்திரம் செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்க வாய்ப்பு உண்டு. அதேபோல் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே மைனரோட தனிப்பட்ட சொத்து பற்றி தான் சொல்லப்பட்டது. இங்கே இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், மைனருக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் மைனருக்கு பங்கு இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான சமயங்களில் மைனரோட கார்டியன், அதாவது அவரோட இயற்கை வழி கார்டியன், அதாவது அப்பா கூட அந்த சொத்தை விற்கலாம், அடமானம் பண்ணலாம். அந்த மாதிரியான சமயங்களில் அவர் கோர்ட்டோட உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தனிப்பட்ட சொத்து அப்படின்னா மேலே சொன்ன நடைமுறையெல்லாம் பொருந்தும். அதே போல் அந்த மைனருக்கு பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா நீதிமன்ற நடைமுறை தேவையே கிடையாது. கார்டியனே அந்த சொத்தை விற்கலாம்.